மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரு சேர அங்கலாய்க்கின்ற ஒரு விஷயம் என்ன? இன்றைக்கு முஸ்லிம்கள் பலகீனமாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை, எல்லாரும் வீக்காக இருக்கிறார்கள். அதான் தோல்விக்கு காரணம். இவர் என்னமோ முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து தூரமாக இருக்கிற மாதிரியும், மற்றவர்கள் மட்டும்தான் பிரச்சனை மாதிரியும், அல்லது இவர் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியும், மற்றவர்கள் எல்லாம் என்னது சும்மா இஸ்லாத்தை கண்ண மாதிரி பின்பற்ற மாதிரி தான் ஒவ்வொருவரும் பேசுறாங்க. ஆனா எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்தீர்கள் சொன்ன பிரச்சனை அவர்ல தான், பிரச்சனை அவர்ல தான். ஆனா யார தலையில போடுறது? அவரது தலையில. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா அவனை பாருங்க உருப்படியா இல்லை, இப்படி என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் இன்னொருவருடைய தலையில் போட்டு தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எல்லாரும் சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி, நாம் இருந்தோமோ இல்லையோ இஸ்லாம் வெற்றி பெறும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துடைய வெற்றிக்கென ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறான். அந்த நாளில் இஸ்லாம் வெற்றி பெற்றே ஆகும். அந்த படையிலும் அந்த நடையிலும் அந்த பாதையிலும் இணைந்து கொள்வதா எமது கடமை ஒழிய நாங்கள் மாறினால்தான் இஸ்லாம் வெற்றி பெறும் நினைத்துவிடக் கூடாது. இஸ்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு எல்லை வைத்திருக்கிறான். அந்த நாள் இறைவனுடைய சுன்னாவுடைய நாள். அந்த நாளில் இஸ்லாம் 20 தான் அந்த இஸ்லாத்துல இருந்தாலும் இஸ்லாம் வெற்றி பெறும். 2000 பேர் இருந்தாலும் இஸ்லாம் வெற்றி பெறும். 2 கோடி இருந்தாலும் வெற்றி பெறும். 200 கோடி இருந்தாலும் வெற்றி பெறும். அது அல்லாஹ் தஆலா வைத்த காலக்கெடு. அந்த நாளில் வெற்றி பெற்றே ஆகும். எமக்குள்ள கடமை என்ன தெரியுமா? அன்றைய நாளில் அந்த லைன்ல நம்ம இருப்போமா இல்லையா என்பதுதான். நாங்கள் மாறித்தான் இஸ்லாம் வெற்றி பெறணும் என்றது அல்ல. ஆனால் மாறுதல் என்பதை இஸ்லாம் எம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதற்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு சிறந்த மக்கள் இருக்க வேண்டும், சிறந்த மக்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு எண்ணிக்கை இறைவன் சொல்லவில்லை. நீங்க 200 கோடி பேர் நல்ல மக்களா மாறினா தான் நான் உங்களுக்கு வெற்றி தருவேன் இஸ்லாம் சொல்லல. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சுன்னாவை எழுதவும் இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வ இன் ததவல்லவ் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்சாலக்கும். நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் எனது உபதேசங்களை அதாவது மழுங்கடிக்க செய்வீர்கள் என்று சொன்னால், புறக்கணித்து போவீர்கள் என்று சொன்னால், உங்களது இடத்தில் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றா, லா ததுர்ருஹு ஷைஆ, அவர்களுக்கு உங்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர்களுக்கு உங்களால் நான் தான் இஸ்லாமிய சமுதாயம் என்று எந்த தீங்கும் செய்ய முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதில் நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இன்று நாம் இஸ்லாமிய தன்மையும் ஆன்மீக தன்மையும் குறைந்த ஒரு சமுதாயமாக யாரை நினைச்சுக்கின்றோம்? அமெரிக்கா. உலகத்தில் பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்துக்கு முன்மாதிரியாகவும் ஒவ்வொரு பாடசாலையில எந்த நாட்டை முன்வைப்பாங்க? அந்த அமெரிக்காவே அந்த பிரிட்டிஷை தான் முன்வைப்பாங்க. ஒழுக்க வீழ்ச்சிக்கு முன்மாதிரியா எதை வைக்கணும்? அந்த 2 நாடை தான் என்ன செய்யணும்? முன்மாதிரியாகவும் வைக்கணும். இரண்டுலையும் இருக்குது. அதனால் நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த நாடுகள்ல இஸ்லாமிய இல்லை பாருங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இதே மாதிரிதான் யூதர்கள் மக்காவுடைய அரபிகளை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இவர்கள்லாம் வேதம் இல்லாத ஒரு சமுதாயம், நபிமார்கள் இல்லாத ஒரு சமுதாயம், ஈமான் இல்லாத ஒரு சமுதாயம், அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர்கள இஸ்லாத்தை கொடுத்து இவர்கள் அவர்களை பின்பற்றுகிற நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வைத்தான். அவர்கள் யார்? அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா. அல்லாஹ் தஆலா அதை சொல்வது எதற்கு தெரியுமா? இவர்கள் உம்மிக்கள் என்று காட்டுவதற்கல்ல, நான் படிக்காதவனே முன்னேற்றுவன் சொல்றதுக்காக. அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்பினான். அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத நபியை பின்பற்றுகின்ற சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க தெரியுமா? லைஸ லனா ஃபில் உம்மீன சபீல், படிக்காதவங்களுக்கு எங்களுக்கு என்ன தொடர்புன்னு சொன்னாங்க. படிக்காதவர்களுக்கு எங்களுக்கு என்ன வேலை அப்படி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யூதர்கள். அல்லாஹ் என்ன சொன்னா? படிக்காதவர்களில் ஒரு தூதரை நான் அனுப்பினேன். நான் யாரை நினைத்தால் என்ன செய்வேன்? இந்த இஸ்லாத்தை கொண்டு உயர்த்துவேன், இஸ்லாத்தை கொண்டு தாழ்த்துவேன். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நிஅமத்.